தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சிகளுக்கு அவர் தான் பொறுப்பாளர். இந்த மதுசூதன ரெட்டி எப்படின்னா ஒரு கார்பரேஷனில் ஒரு டிசியாக இருந்தார். ஓகே. இந்த மதுசூதன ரெட்டி தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியுடைய உறவினர். திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பிடபிள்யூ ஒப்பந்தங்கள், ஐவிஎஸ் ஒப்பந்தங்கள் பூரா இந்த ஆட்சியில் பெண்டிங் இருக்குல்ல பில்லு 5% கொடுத்தா தான் பாஸ் ஆகும்னு எக்ரிமெண்ட் போட்டு காசு வசூல் பண்ணிட்டு ஒரு அதிகாரி டிரான்ஸ்ஃபருக்கு. அதாவது நீ பாருங்க, பிரேம் ஆனந்த் டெப்டி கமிஷனர் ஆஃப் தாம்பரம் கார்பரேஷன், கமிஷனர் ஆஃப் திண்டுக்கல் கார்பரேஷன் இன் பிளேஸ் ஆஃப் திரு எம் செந்தில் முருகன் 25 லட்சம் ரூபாய். இது வருஷம் 2 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே போல் பாபு டெப்டி கமிஷனர் ஆஃப் திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன்லேருந்து எங்கே போயிருக்காரு, காரைக்குடி கார்பரேஷன் போயிருக்காரு. 25 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து எப்போ வந்தது, எப்போ தேதி 3/6/2026 அமைச்சர் எப்போ பேசிட்டு இருக்கும் போத எங்க விவகாரம் நடக்குன்னு பாருங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 4 பேர் கொண்ட கூட்டணி அமைக்கிறாங்க, சிண்டிகேட். இந்த கூட்டணியில ராஜேந்திரன் தலைமை பொறியாளர், வேலுமணி ஒரு எனக்கு தெரிந்து ஒரு 3 லட்சம் கோடிய கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன். துபாயில் சதக்கு ஜலால் உபீஸ் குப்பை எழுகிற நிறுவனம் 700 கோடி ரூபாய் குப்பை எழுகிற கான்ட்ராக்டை 7000 கோடி ஆக்குனார். இந்த நாட்டில் எந்த புரட்சியுமே வரல. ஐயா வணக்கங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தூய்மையான ஆட்சி கொடுப்போம், இதையெல்லாம் நம்பி தான் ஒரு 108 இடங்களை இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எந்த கட்சி பெரும்பான்மை பெறலனாலும் தமிழக வெற்றி கழகம் தான் அதிகமான இடங்களை பெற்று இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படின்றதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்தாலும் அதனுடைய முதன்மை இதே அதிகாரிகள் நியமனங்கள் தான். அதில் திமுக அதிமுக காலத்தில் யாரெல்லாம் ஊழல் செய்த அதிகாரிகளாக இருந்தாங்களோ அவங்களே தமிழக வெற்றி கழகத்தை தொடர்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளியிலிருந்து வைக்கப்படுது, பல சமூக ஆர்வலரும் வைக்கப்படுறதை பார்க்க முடியுது. உண்மையாகவே அப்படி தான் நடந்திருக்குதா? நீங்கள் இந்த நகராட்சி துறை வேலுமணி வச்சிருந்தார். வேலுமணி ஒரு எனக்கு தெரிந்து ஒரு 3 லட்சம் கோடிய கொள்ளையடிச்சு வச்சிருக்கார். துபாயில் சதக்கு ஜலால் உபீஸ் குப்பை எழுகிற நிறுவனம் 700 கோடி ரூபாய் குப்பை எழுகிற கான்ட்ராக்டை 7000 கோடி ஆக்குனார். இந்த நாட்டில் எந்த புரட்சியுமே வரல. குப்பை எழுறவன் இன்னும் 500 ரூபாய்க்கு ராத்திரி பகலாக குப்பை எழுதிட்டு தான் இருக்கான். ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இந்த வேலையை செய்யலாம். ஆனால் இந்த உபேஸ் நிறுவனம் எங்கிருந்து வருது? ஜெர்மனில் இருந்து வருது. ஏண்டா குப்பை எழுறது கூட ஜெர்மனில் இருந்து தான் வரணுமா? நிறுவனமே இல்லையா? இந்த திருட்டு திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக யாரை புளியுதான்? ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் குப்பை எழுறான். யார் ரவிக்குமார் போய் கேட்கலாமே, சின்ன வீடு ஒன்று வச்சுட்டு கேகே நகரில் ஈசிஆரில் பல கோடி வீடு கட்டுறார் ரவிக்குமார். புரட்சி பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? அப்போது நகராட்சி துறையை நீங்கள் உடனடியாக கையில் எடுக்கிறாரு விஜய். அப்போ இதனுடைய சீரீஸ் புரியுதா? அந்த அந்த அமைப்பு அந்த இதுவும் அவர் கையில் தான் இருக்குது. முதலமைச்சர் துறை இருக்கு. யார்கிட்ட கொடுத்தாலும் திடீர்வான், யார்கிட்ட கொடுத்தாலும் திடீர்வான். நேருவுக்கு திருடி கொடுத்த அதே ஆள் தான் வேலுமணிகிட்ட திருடி கொடுத்தான். வேலுமணி நேரு 2 பேரும் தான் உள்ளாட்சித்துறையை கையில் வச்சு திமுகவை நேரு வைத்திருந்தார், அதிமுகவை வேலுமணி வைத்திருந்தார். நேரு வேலுமணி. அப்போ இதெல்லாம் புகார் மேலே புகாராக விஜய்க்கு போன பிறகு தான் இந்த துறையை தானே வச்சிருக்காரு. இப்போ இதில் ஒரு பெரிய சிண்டிகேட் யார்? திமுக 5 ஆண்டு காலம் ஊழல் செய்த இந்த அதிகாரிகளை ஒரு பெரிய சிண்டிகேட் போட்டிருக்கான். உதாரணத்திற்கு மதுசூதன ரெட்டின்னு ஒரு நகராட்சி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சிகளுக்கு அவர் தான் பொறுப்பாளர். இந்த மதுசூதன ரெட்டி எப்படின்னா ஒரு கார்பரேஷனில் ஒரு டிசியாக இருந்தார். ஓகே. இந்த மதுசூதன ரெட்டி
தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியுடைய உறவினர். ஓகே. அப்போ ரேவந்த் ரெட்டி தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு இங்கே வர்றாரு. இங்கே வரும்போது ரேவந்த் ரெட்டி ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறார். யார்கிட்ட? நம்ம ஸ்டாலின் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர்கிட்ட. என்ன சொல்கிறாரு? எங்கள் ஆள் ஒருத்தர் டம்மியாக கிடக்கிறாரு, அவரை நீங்கள் ஒரு நல்ல பொறுப்பாக கொடுங்க. எங்கே நடக்குது இது? ஐடிசி பார்க்கில். இந்த வேண்டுகோளை தட்ட முடியாது யார்? ஸ்டாலின். உடனே நகராட்சி போர்ட்போலியோ பார்க்குற முதலமைச்சருடைய செயலாளர் உமாநாத்திட்ட அவருக்கு நல்ல போஸ்டிங் கொடுங்கிறார். யாருக்கு? மதுசூதன ரெட்டிக்கு. மதுசூதன ரெட்டி நீங்கள் நல்ல போஸ்ட்டில் வந்துடுறார். வந்த பிறகு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ராம்கீன்னு ஆந்திராவை சேர்ந்த ஒரு குப்பை அள்ளுகிற நிறுவனம். ஆமாம், இப்போ அவங்க தான் பண்ணி. ஏன்னா குப்பை அள்ளுக்கு ஆந்திரா தான் போகணுமா? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 லட்சம் சுத்திகரிப்பு தொழிலாளி இருக்கான். 1 லட்சம் சுத்திகரிப்பு தொழிலாளியில் ஒருத்த கூடவா ஒரு ராம்கி நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு தலித் முதலாளி எல்லாம் போயிட்டான். ஆதி திராவிட நலத்துறை மட்டும் பறையர்கள் பல்லர்கள் தான் இருக்கணும்னு விரும்புகிற இந்த திருட்டு திராவிட இயக்கம் வேற ஏன் ஒரு முக்குளத்தூர் ஆதி திராவிட நலத்துறை போட்டு அது சரி பண்ண மாட்டாரா? இந்த திருட்டு திராவிட இயக்கம் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான் பாரு. அப்போ இந்த நிறுவனத்துக்கு மதுசூதன ரெட்டி தான் மாதம் 1000 கோடி ரூபாய் குப்பை அள்ளுகிற கான்ட்ராக்ட். இவனுக்கு எவ்வளோ சம்பளம்? வெறும் 500 ரூபா தான். ராத்திரி பகலாக குப்பை அள்ளுவான், பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சம்பளம்? 500 ரூபா தான். 1000 கோடியில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. மதுசூதன ரெட்டி ரேவந்த் ரெட்டியுடைய உறவினர். அவர் எங்கே இருந்தவர்னா மதுசூதன ரெட்டி ஹெல்த் டிசியாக இருந்தவர். அவரை என்ன வாங்குறாங்க? அவரை நகராட்சி நிர்வாக இயக்குனராக மாற்றுறாங்க. இவர் கீழே என்னென்ன வருது? 138 நகராட்சி, 24 மாநகராட்சி. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, சின்ன ஊர் காரைக்குடி, அதையே மாநகராட்சியாக மாற்றுறாங்க. எந்த மீடியா புரோக்கர் தரக இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, இந்த எவனா சொல்லுவானா? கும்பகோணம் கூட மாநகராட்சியாக மாறுச்சு. என்ன காரணம்னா 5000 கோடி ரூபா உலக வங்கியில் கடன் வாங்கலாம். மாநகராட்சி. ஆமாம். அவன் பாவம் குண்டு செட்டில் குதிரை ஓடிட்டு இருப்பான் இங்கே கும்பகோணத்தில் பூமி அடிச்சுட்டு. அவனை தலையில் எவ்வளோ கடன் வாங்குறது? 5000 கோடி. 5000 கோடி. நீங்கள் நேரு மகன் இருக்கார். நேரு மகன் வந்து எம்பி. எங்கே? திருச்சி பெரம்பலூருக்கு எம்பி. அவர் திருச்சி பெரம்பலூரை மாநகராட்சி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு. அருண் நேரு. ஏன் 5000 கோடி கடன் வாங்கலாம்? அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், யோ மாநகராட்சி வரிகளை 10 மடங்கு ஏறிடுவியா? தண்ணி வரி ஏறிடுவியா? சாக்கடை வரி ஏறிடுவியா? இப்படியா எங்களை பாவம், நாங்கள் நகராட்சியாகவே இருக்கோங்கிறான். யார்? ஊர் மக்கள்லாம். இல்லை நான் 5000 கோடி கடன் வாங்கணும். எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு பாருங்க இந்த திருட்டு திராவிட இயக்கத்தில். அதிமுக திமுக 2 இயக்கலையுமே சொல்கிறேன். அப்போ இந்த ரேவந்த் ரெட்டியை போன்ற ஆந்திரா அதிகாரிகள் என்ன பண்ணுறான்? பினாமி அவனே போலி நிறுவனத்தை உருவாக்கி இதன் மூலம் 5000 கோடி ரூபா, 1000 கோடி, 2000. இது கடந்த காலங்கள் நடந்து. இப்போ இதுக்கும் விஜய்க்கு என்ன தொடர்புங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ விஜய் வந்த பிறகு இதில் 2 திமுக அதிமுக 2 பேரும் 5 லட்சம் கோடியை திருடி போயிட்டானுங்க, நானே வச்சுக்கிறேங்கிறாரு. சரி, யாரை அதிகாரியாக போடலாம்? இப்படி பார்க்குற பொழுது பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் வைத்து இருக்கிற 5000 கோடி தமிழ்நாட்டில் திருடி கொண்டு போய் லூதியானாவில் என்ன நடத்துகிறாரு? மெடிக்கல் காலேஜ். ஹிந்து பேப்பர்லேயே வந்தது அது. இதை வேற எந்த பேப்பரில் வரணும்? இவர் தான் உதயநிதிக்கு செக்ரட்டரி போன ஆட்சியில். ஹெல்த் பேருங்க ககன் சிங் பேடி, கார்பரேட் பேடி. அவர் நேர்மையாளர்னு ஒரு பார்வை இருக்கீங்களே. அதான் ரொம்ப நேர்மையானவர். எப்படி எவன் இங்கே ஊழல் பண்ணுறானோ அவன் தான் நேர்மையாளன். உடம்பு முழுக்க விஷம் இருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர். நல்ல பாம்புன்னு பேர். இப்போ ஆதவர்ஜுனா பிடிச்சி நேராக போய் ஏங்க
ஒரு அதிகாரி எப்படிங்க மெடிக்கல் காலேஜ் நடத்த முடியும்? நேர்மையான அதிகாரி சொல்லுங்கள். முடியாது, பண்ணக்கூடாதுல்ல. எப்படி அப்போ இப்போ பல ஆயிரம் கோடி எங்கிருந்து வந்தது? பல நேர்மையான அதிகாரின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் பூரா ஊழல்வாதின்னு முடிவு பண்ணிங்க. இந்த மீடியாக்காரர் தான் சொல்லுவான், எல்லாம் அவனோட காசு வாங்குற பையன். எப்படி இந்த நல்ல அதிகாரி உதயநிதிக்கு பிஏவாக இருக்க முடியும், ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்க முடியும்? எல்லாம் திருடுற தொழில் தான் அது எல்லாமே. இப்போ விஜய் தாவேக்காலே இப்போ இவர் தான் வராரு. இப்போ என்ன பண்ணுறாரு? ஆதவ போய் பிடிக்கிறாரு. ஏப்பா என்ன கமிஷன் வருதோ உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன், என்னை கொண்டு போய் நகராட்சி நிர்வாக இயக்குனராக போடு. அதாவது ஒரு அதிகாரி டிரான்ஸ்ஃபருக்கு, அதாவது நீ பாருங்க, பிரேம் ஆனந்த் டெப்டி கமிஷனர் ஆஃப் தாம்பரம் கார்பரேஷன், கமிஷனர் ஆஃப் திண்டுக்கல் கார்பரேஷன் இன் பிளேஸ் ஆஃப் திரு எம் செந்தில் முருகன் 25 லட்ச ரூபா இருக்குது. வருஷம் 2 கோடி ரூபா கிடைக்கும். அதே போல் பாபு டெப்டி கமிஷனர் ஆஃப் திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன்லேருந்து எங்கே போயிருக்காரு? காரைக்குடி கார்பரேஷனுக்கு போயிருக்காரு. 25 லட்ச ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து எப்போ தேதி 3/6/2026 அமைச்சர் எப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே விவகாரம் நடக்குதுன்னு பாருங்க. அதே போல் என் கேஎம் சுதா கமிஷனர் கரூர் கார்பரேஷன், கமிஷனர் ஆஃப் கும்பகோணம் கார்பரேஷன் 35 லட்ச ரூபா. அடுத்து கண்ணன் கமிஷனர் ஆஃப் தஞ்சாவூர் கார்பரேஷன்லேருந்து கமிஷனர் ஆஃப் சிவகாசிக்கு போயிருக்கார். எவ்வளவு? 25 லட்ச ரூபா. சரவணன் கமிஷனர் ஆஃப் சிவகாசி கார்பரேஷன், ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தஞ்சாவூர் 25 லட்ச ரூபா. சித்ரா டெப்டி கமிஷனர் ஆஃப் திருப்பூர் கார்பரேஷன்லேருந்து ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சேலம் 25 லட்ச ரூபா. சுல்தானா டெப்டி கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் கார்பரேஷன், டெப்டி கமிஷனர் ஆஃப் திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் 25 லட்ச ரூபா. சரஸ்வதி டெப்டி கமிஷனர் ஆஃப் ஈரோடு கார்பரேஷன், டெப்டி கமிஷனர் ஆஃப் கோயம்புத்தூர் கார்பரேஷன். பாருங்கள் இந்த பட்டியல் பூரா. இப்படி இதை பூரா போட்டது யார்? ககன்தீப் சிங் பேடி. இவர் தான் இவரை ஆதவ அர்ஜுனா போய் பார்க்குறாரு. சார் என்ன சிஎம்டி கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இதில் வர்ற கோடிகளை உங்களுக்கு பத்திரமா நான் எப்படி திமுகவுக்கு வாங்கி கொடுத்தனோம் அதே போல் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். என்ன விஜய்கிட்ட என்னை அறிவுப்படுத்தி எனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுங்க. முதல்ல இவர் போய் சேர்ந்த இடம் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா கூட்டிகிட்டு போய், சார் இவர் நல்லவர் வல்லவர், லஞ்சமே வாங்க மாட்டார், மெடிக்கல் காலேஜ் மட்டும் 2 கட்டியிருக்கார். இப்படி அறிமுகப்படுத்தணுன்னையும் அவருக்கு சினிமா டைரக்டர் எல்லாத்தையும் தெரியும், கவர்மெண்ட் டைரக்டர் தெரியாது, சினிமா உதவி இயக்குனரை தெரியும், கவர்மெண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர் தெரியாது, அண்டர் செக்ரட்டரி தெரியாது. யாருக்கு? விஜய்க்கு. அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இந்த மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்து ஆச்சரியத்தையும் உட்கார வச்சுட்டான். நல்ல ஆளா சரி பார்க்க சொல்லுப்பா. இவர் என்ன பண்ணுறாரு? முதல் வேலை என்ன பண்ணுறாருன்னா, இந்த அதிகாரி இவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. தன்னை சொன்னடி கேட்கணும், கமிஷன் வாங்கி கொடுக்கணும், கட்டிங் வாங்கி கொடுக்கணும். இதுக்கான அதிகாரியை முதல்ல யார் எடுக்கிறாருன்னா சமீர். இவர் கேரளாவை சேர்ந்தவர். ஓகே. சென்னை மாநகராட்சி கமிஷனர் சமீருக்கு அடுத்தபடியாக மதுசூதன ரெட்டி, இந்த ஊழல் பார்ட்டி. எஸ்பி வேலுமணி வேலுமணிகிட்ட நேருகிட்ட முதலமைச்சர் சொல்லி ரேவந்த் செட்டி சொல்லி சாதாரணமாக ஹெல்த் டிசியாக இருந்த மதுசூதன ரெட்டி இங்கே கார்பரேஷனையும் வலிச்சு ஆந்திராவிலேருந்து குப்பை எழுகிற நிறுவனமான ராம்கியை கொண்டு வந்து பினாமியாக 1000 கோடி ரூபாய்க்கு குப்பை அள்ளுகிற கான்ட்ராக்ட் எடுக்கிற இந்த மதுசூதன ரெட்டி கொண்டு வர்றாரு. அடுத்து பிரதீப் குமார் பேரூராட்சியினுடைய ஒட்டுமொத்த இயக்குனர். இந்த 4 பேர் கொண்ட கூட்டணி அமைக்கிறாங்க, சிண்டிகேட். இந்த கூட்டணியில் ராஜேந்திரன் தலைமை பொறியாளர். இவர் தான் நேருவுக்கு ஆளினால் மூளையே இவர் தான். சரியா? இந்த டீம் இல்லாமல் யாரும் உள்ள வர முடியாது. இந்த டீமு தான் டோட்டல் நகராட்சியை. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போச்சோன்னா ஐஏஎஸ் அதிகாரி போகிறதில்ல. எது கேட்குறான்? கார்பரேஷன் கமிஷன் கொடுங்க. அதை விட இதில் லாபம். தூங்கிட்டே இருந்தால் நகராட்சியில் ஒரு 100 கோடி ரூபாய்
செலவுனா 10% எவ்வளவு 10 கோடி கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம். கலெக்டராக இருந்து சம்பாதிக்க கொள்ளையடிக்க முடியாத வேலைகளை நகராட்சி டெண்டரில் அந்த டெண்டரை ஏன்னா நகராட்சிக்குள்ளேயே கதை முடிஞ்சு போகுது. கலெக்டர்னா ஒட்டுமொத்த மாவட்டம் நிர்வாகத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் உடனே தெரிஞ்சு போகுது. ஆனால் நகராட்சி, அதாவது நகராட்சியை மாநகராட்சி ஆக்கி வச்சுருக்காங்க. யார்? இந்த வேலுமணி நேரு 2 பேர். இப்போ இந்த ராஜேந்திரன் தலைமை பொறியாளர் தான் இவ்வளோ பேருக்கும் பணம் வாங்கி கொடுக்குற ஒரு நபர். இதை தாண்டி கார்த்திகேயன் ஐஏஎஸ் பழைய அவரும் இந்த குரூப்பில் சேர்ந்துக்கிறார். நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஆட்களிடம் எப்படி நிர்வாகத்தை கொடுக்குறீங்க ஐயா விஜய் அவர்களே? இவர்களாம் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஆட்கள். இவர்கள் நேருவுக்கு 3 லட்சம் கோடியை கொள்ளையடித்து சேர்த்தி கொடு, இவருடைய சொத்து மதிப்பு எடுத்தால கணக்கு முடிஞ்சு. விஜயன் அருணுக்கு வேலை இருக்கு. இந்த மதுசூதன ரெட்டி, சமீர், பிரதீப் குமார், கார்த்திகேயன், பிரகாஷ் இவர்களில் எத்தனை கோடி சொத்து வச்சிருக்காரு எடுத்தால கார்பரேஷன் 5 வருஷம் வரியை கட்ட வேண்டியது. மெடிக்கல் காலேஜ் கட்டுறது சாதாரண வேலையா? எப்படி உதயநிதிட்ட செக்ரட்டரியாக இருந்த இந்த கார்ப்பரேட் பேடி ககன்தீப் சிங் பேடியை ஏன் அவசரமாக கொண்டு வந்து ஆதரிச்சுனா இந்த பொறுப்பை கொடுக்குறாரு? இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அதாவது டவுன் பிளானிங், பில்டிங் டிபார்ட்மெண்ட், மழைநீர் வடிகால் வாரியம், அதாவது சிறப்பு செயலாக்க திட்டம், தனியார் குப்பை எடுக்கும் திடக்கழிவு மேலாண்மை, எல்லாத்திற்கும் கமிஷன் பொறுப்பு இந்த ராஜேந்திர தலைமை பொறியாளர். யானை ககன்தீப் சிங் பேடி, பாக ராஜேந்திர. இவர்கள் கடந்த ஆட்சியில் ஊழல் செய்த அமைச்சர்களுக்கு மூளையும் இவர்கள் தான். இவர்கள் முதல்ல இந்த செட்டப்பே உடைக்கணுமா இல்லையா? இந்த செட்டப்பே காலி பண்ணணுமா இல்லையா? திருடனை நீங்கள் ஜெயிலில் போடுறதுக்கு பதிலாக ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா இல்லை. என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, இது குறித்து நம்ம தமிழக வெற்றி கழகத்திலேருந்து சில பேர்கிட்ட பேசும்போது, இருக்கிற அதிகாரிகளை தான் நான் போட முடியும். இப்போ அவங்க முந்தைய காலங்களில் எப்படி இருந்தாங்களோ சரி, எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அவங்க செய்ய விட மாட்டோம் அப்படின்றாங்கல்ல. இருக்கிற அதிகாரிகளை தான் போட முடியுங்கிற அந்த வாதம் சரியா? இல்லை, அதாவது திமுக ஆட்சி வந்துன்னா அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி வந்துன்னா அந்த அதிகாரி வச்சு வேலையை வாங்க மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? அதிகாரி பூரா மாற்றிடுவாங்க. கலெக்டர் மாற்றம் நடக்கும், கமிஷனர் மாற்றம் நடக்கும். ஏன் பழைய கமிஷனரை இப்போ வேலை பார்க்க மாட்டார்? ஏன் அமல்ராஜ் போட்டிருக்காங்க? ஏன் போட்டிருக்காங்க? ஏன் இப்போ நம்ம அருணையை சிஓபியை போட்டுக்கலாம், கமிஷனாக போலீஸை போட்டுக்கலாமே, ஏன் மாற்றுறீங்க? அவளுக்கு திமுக விசுவாசமாக இருப்பார். அதுதானே காரணம். அப்போ அது பொருந்தும்னா இதுவும் பொருந்தும்ல. இதை விட இன்னொரு பெரிய விஷயம், நாகராஜன் ஒருத்தர் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இங்கெல்லாம் நடக்கிற வேலையை கண்காணித்து லஞ்ச லாவணியை வாங்காமல் ஒழுங்காக நடக்குதான்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வேலுமணியுடைய அண்ணனே உருவாக்குறார் போலியா. வேலுமணி காலத்தில் அதுக்கு வருஷத்துக்கு 500 கோடி ரூபா நிதி. அதையாவது 50 பேர் கூட அங்கே வேலை பார்க்கல. 50 பேர் கூட அங்கே வேலை பார்க்கல. யாருடைய நிறுவனத்தில்? அந்த நாகராஜ் நிறுவனத்தில். ப்ரைவேட்டு கம்பெனி அது. அதாவது பெங்களூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டேஷன் கார்ப்பரேட் கம்பெனி. இதுக்கு 500 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பளம். ப்ரைவேட் என்ன வேலை இந்த நாகராஜுக்கு? நாகராஜ் நகராட்சி, மெட்ரோ, இந்த வேலைகள் எல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கறக்கு நியமிக்கப்பட்ட இவர் பெங்களூரில் 2 கெஸ்ட் ஹவுஸ், மெட்ராஸில் 2 கெஸ்ட் ஹவுஸ். இங்கே என்ன வேலை கெஸ்ட் ஹவுஸில்? ஆட்டம் பாட்டம், குடி கூத்து, நடிகை கிடிகை. இதான் இவருக்கு என்ன வேலைன்னா, ஒட்டுமொத்தமாக எவனாவது கமிஷன் கொடுக்காம ஏமாத்துறானா, கமிஷன் வாங்கி கொண்டு போய் எங்கே சேர்த்துற வேலை இந்த நாகராஜுக்கு. இப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்குனது யார்? வேலுமணி அண்ணன். இது
நேரு காலத்தில் நடந்து இப்போ நடக்குது. இது எப்படி நியாயமான ஆட்சியாக இருக்கும்? இந்த மாற்றப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் பைசா கொடுக்காம யாராவது போனாங்களான்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், பைசா கொடுக்காம. பிஎம்என் முஜிபர் ரகுமான், ஃபேமிலி கமிஷனர் கடலூர் கார்ப்பரேஷன், இப்போ எங்கே போயிருக்காரு? கமிஷனர் திருவண்ணாமலை கார்ப்பரேஷனுக்கு போயிருக்கார். 35 லட்ச ரூபா கொடுத்து போயிருக்கார். அப்போ இந்த மாற்றங்கள், இந்த அதிகாரிகள் யார்? சுகன் சிங் பேடி, ககன் சிங் பேடி, சமீர், மதுசூதன் ரெட்டி, பிரதீப் குமார், இவ்வளவு பேரும் இவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோயா இருக்குது? விஜிலன்ஸுக்கு நிறைய வேலை இருக்குது. விஜிலன்ஸுக்கு இவர்களுடைய சொத்து மதிப்பு லூதியானா எங்கே அமெரிக்காவுக்கு அந்த பக்கம்லாம் இல்லை. ஹோனோலூலு தீவுலாம் கிடையாது. மெடிக்கல் காலேஜ் எப்படி வந்தது? எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டின? நீ வேலை செய்யும்போது உனக்கு ஏது சொத்து? அதான் ஸ்டாலின் இப்போ தான் என்கிட்ட பேசிச்சு. எப்போ போனாலும் அதிகாரி போகிற இறையன்பை பயந்துக்கு வரான். இப்போ என்ன சொல்லுவார்? விஜய் இப்போ தான் பேசிச்சு, ஆடு மாடு பேசிச்சு. இந்திக்கார அதிகாரி அப்படி தான் பேசுவான். இப்போ தான் பேசிச்சு. இப்படியே ஸ்டாலின் பேசிச்சுன்னு சொல்லிய கொள்ள இந்த கார்ப்பரேட் பேடி. இப்போ விஜய் பேசிச்சு, இப்போ தான் பேசிச்சு, இப்படியே சொல்லி பல கோடி. மதுசூதன் ரெட்டியெல்லாம் சிறையில் அடைக்க தப்பி இந்த ஆட்சி மாற்றம் திமுக தோற்று போனோன்னையும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கூட நான் தப்பிச்சு போயிடுறேன்னார் ஆந்திராவுக்கு. மதுசூதன் ரெட்டி, இந்த சமீர், பிரதீப் குமார், ககன் சிங் பேடி எல்லாம் ஆட்சி வந்த பிறகு இதை சமாளிச்சுக்கலாம்டா. திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பிடபிள்யூ ஒப்பந்தங்கள், ஐவிஎஸ் ஒப்பந்தங்கள் பூரா இந்த ஆட்சியில் பெண்டிங் இருக்குல்ல பில்லு 5% கொடுத்தா தான் பாஸ் ஆகும்னு எக்ரிமெண்ட் போட்டு காசு வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஊழலே இல்லையா? இதெல்லாம் விஜயினுடைய கவனத்துக்கு போகுதா போகலையா என்பது மக்கள் பார்த்துட்ருக்கான். இந்த ஊழல் அதிகாரி, இந்த அதிகாரி இல்லாமல் வேறு அதிகாரியே இல்லையா? இருக்காங்களா இல்லையா? தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் இவர்களே அதிகாரத்தில் இருக்கான்னா அப்போ ஊழல் பண்ணுறது தானே இருக்கான். எனக்கு இப்போ பாண்டிபஜார் ஸ்டேஷன் கொடுங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்குறாருன்னா அது என்ன அர்த்தம்? நல்லா கிடைக்கும். ஏன் அவர் கும்மிடி பூண்டியில் போய் பார்க்க மாட்டாரா? அதே வேலை, அதே சம்பளம், அதே யூனிஃபார்ம், அதே ஜீப்பு, அதே கார் தானே. இல்லைங்க, எனக்கு மயிலாப்பூர் கொடுங்க, எனக்கு மாம்பழம் கொடுங்க. டி நகர் தான் நிறைய நாக்கடை ஜவுளி கிடையாது, அங்கே கொடுங்க. டி நகர் நிறைய லாட்ஜ் மேன்ஷன் இருக்குது, அங்கே கொடுங்க. நீலாங்கரை தான் அதிகபட்ச சம்பளம், லஞ்சம். ஏன்? ஈஸியாக இருக்கிற எல்லா ரெசார்ட்டுகளும் எங்கே இருக்குது? ஆட்டம் பாட்டம் குடி கூத்து கும்மாளம் நடிகை கிடிகை துணை நடிகை எல்லாம் இங்கே. எல்லாம் மப்பு போட்டு ஆக்சிடென்ட் ஆகிற ஏரியா பூரா இது ஈஸியாக தான். நீலாங்கரை ஸ்டேஷன் தான் அதிக ரேட். இப்படி தான் திமுக ஆட்சி ஊழலை ஒழித்து இது ஒழிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு இருக்கிறது ஊழல். சரிங்க. அதாவது திமுக ஆட்சியில் மக்கள் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு வாக்களித்தாங்க. அந்த மாற்றம்ங்கிறது உண்மையான மாற்றமாக இருக்குமா, இல்லை ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் இதோடைய செயல்களும் தொடருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையே நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.